போதும் 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 அவனை திரும்ப சுட்டு தள்ளு. ஆமா எங்க இருக்கப்பனா ஜெயில இருக்கனா? எமட்டானியோட ஜெயில போட்டது எந்த முட்டா பையனோட ஜெயில போட்டது? தொப்பத்தல்ல போலீஸ் நம்ம திறந்து விடலாம் தொப்பையை கிழிச்சிருவேன். எமட்டானியோட ஜெயில போட்டு வச்சிருக்கேன். தலைவன் கூட நியூஸ் தெரிவிச்சு உங்க சொல்லலாம் முடிஞ்சிச்சு. அதோட இல்லை கரப்பாம்பூச்சி உன்னை எவன்டா ஜெயிலில் போட்டது? எவனை கொண்டாந்து ஜெயில போட்டாயிரானே. நீ எப்படி தவிக்கிறாங்க? ஓர் மணி வேலைக்கு மட்டும் பார்க்க சொல்லு. விடியறதுக்குள்ள எல்லாம் இந்த கரப்பாம்பூச்சி பெல்ல இருப்போம் சொல்லிவிடாங்கள்ட. இந்த கரப்பாம்பூச்சி கொண்டாந்து உள்ள போட்டாங்களா? இந்த கரப்பாம்பூச்சி ஆள் ஏரியாவில் கிள்ளி. இந்த கரப்பாம்பூச்சி தப்பிக்காது ஜெயிலே கிடையாது. எது எப்படி தப்பிக்கணும்னு மட்டும் பார்க்க சொல்லு. கரப்பாம்பூச்சி நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஹெலிகாப்டர் வரைக்கும் ரெடியாக நிற்கிது. ஜெயிலேருந்து தப்பிச்சோன்னே ஹெலிகாப்டர் எடுத்து பறக்க கொண்டது மட்டும் தான் வேலை. இப்போ பார்த்துக்க. ரெடியா நிற்கிறோம் இல்லை? அண்ணன் வந்துக்கிட்டே இருக்காங்க. இவன் ஏமா மண்ட பையன் வர குறுக்க வந்துக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் இன்னும் நேரத்தில் போயிட்டு வந்து குறுக்க வந்தாங்கன்னா அவ்வளோதான் சொல்லிவிடு. போட்டோ எடுத்து போயிட்டே இருப்பேன். அண்ணா ஒரு மூடில் இருக்கேன். என்ன விட ஜெயிலில் போட்டாங்க. நானே கட்டுக்குள்ள ஊற்றிட்டு இருக்கேன். இவனுக்கு வர குறுக்க வருவாங்க நினைக்கிறாங்க. அண்ணன் கரோடா கரப்பாம்பூச்சி ஜெயிலேருந்து தப்பிச்சோன்னா முதல் வேலையை எவன் ஒன்று ஜெயிலில் போட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனை போடுறதாண்டா நமக்கு வேலை. அவன் யாருன்னு மட்டும் விசாரிச்சு வை. வெளில வந்தவன முதல்ல அவன் மண்டையை கடிச்சு துப்பலை. என் பேர் கரப்பாம்பூச்சி கிடையாதுன்னு சொல்லுவாங்கல்ல. என்னது அங்கங்க துள்ளியில போட்டா கொடுத்துருக்காங்க. இது என்ன ஸ்பேண்டா? இதுக்கு என்ன பண்ணுறது? இதுக்கு எங்கே உடைக்கிற மாதிரி என்ன இருக்குன்னு தெரியலையே. இந்த போட்டுருக்கு மாதிரி எதான் உடைக்கிற மாட்டுக்கு. போட்டு தாக்கிட்டு போக வேண்டியதான் இன்னைக்கு. எங்கே உடைய மாட்டேங்குது. போடு போடு போடு. கரப்பாம்பூச்சி பண்ணாத சம்பவமும் கிடையாது, தவிக்காத ஜெயிலும் கிடையாது. இதெல்லாம் கரப்பாம்பூச்சிக்கு சும்மா சும்மா அசால்ட்டாக ஊதிட்டு போயிட்டே இருப்பான். என்ன கரப்பாம்பூச்சி அவ்வளோதான். இங்கே என்ன திட்டு போய் நிற்கிறான்டாலே. என்ன ஜெயில போட்டீங்க? இந்த பட்டன் ஆன் பண்ணிட்டு அப்படியே தவிக்கணும் மட்டும் வேடிக்கை பாரு. ஒடியா பின்னாடி ஒரு சுத்த பிடிச்சி ஒடியாந்துக்கிட்டே ஏதாவது உடஞ்சாண்டு சாப்பிட்டுட்டு வா. நான் போயிட்டே இருக்கேன். இல்லை கரப்பாம்பூச்சி கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும் போலுக்கு. பார்த்து பொறுமையாக போ. பிடிச்சாலும் பிடிச்சி விடுவாங்க. வண்டி ஒன்று அடைச்சி விட போகிறாங்க. உள்ள பார்த்துக்க. பின்னாடி சுற்றிட்டு இருக்கான் பார்த்துக்கல. இந்த இன்னொருத்தவன பின்னாடி தவிச்சு விட்டியாடுறான் பிறந்தோல. அவ்வளோதான். எல்லாரும் மூட்டை போட்டு கொடுத்தாச்சு. வாங்கடா தப்பிச்சு வாங்கலாம் ஜெயில இருந்து. என்னோட நடத்த அவ்வளோ சும்மா இருப்பானா? இன்னொருத்த வர்றான் பாரு. வந்துகிட்டே இருப்பாங்க பின்னாடி. அவங்க பாட்டுக்கு நான் வைய மட்டும் காமிச்சிட்டு போயிட்டே இருக்கேன். பின்னாடியே வந்துகிட்டே இருங்க எல்லாரும். என்ன கரப்பாம்பூச்சி முட்டி தந்து முட்டிக்கிட்டோம்ல? இல்லை அதானே பார்த்தேன். இங்கே இருக்கா பார்த்தேன். கரப்பாம்பூச்சி எதோ தப்பாக வந்துட்டான்னு பார்த்தேன். கரப்பாம்பூச்சி அதே தான் மிஸ் பண்ணுறதாவது. அடுத்து என்ன கொடுத்து வச்சுருக்காங்க தெரியலையே. இன்னும் கை காமிக்குது. என்ன ஒரே இதாக ரூமாக இருக்குது. பார்த்துருமாண்ணா எப்போ இங்கே என்ன குய் இருக்கு. ஏதோ வெட்டி வச்சிருக்காங்க. இங்கே தான் திறந்துட்டு போன போல. ஐயோ எவனை கேட்டுட்டு போயிருக்காங்க. அப்படியே வாங்கடிக்குது. அவ்வளோதாண்டா கரப்பாம்பூச்சி தோண்டது கிடச்சிடுறா. இங்கே தோண்ட விடாதரா. தூருக்கு மாதிரி அங்கே போய் தோண்டணும்டா. அவ்வளோதாண்டா போடா தோண்டிட்டு தவிக்கொண்டு தாண்டா இன்னைக்கு. அங்கேயே ஒன்று கிடக்கு. பரவாயில்ல தோண்டு தோண்டு. என்ன இவனுங்க அடிக்கிறது இங்கே இருக்கும்போது அங்கே தோண்ட இங்கே தோண்ட அடிக்கிற வேலோ. எங்கே இது என்னது? ஒரே நெருப்பாக கொட்டுது மேலே இருந்து. இங்கே இருந்தோம். இது எங்கே இருந்து ஜம்ப் பண்ணி போகணுமா? ஜம்ப் பண்ணுறதுலாம் கை மாற்ற கடை. இந்த அடுத்த ஜம்பு போடு. ஜம்பு அடுத்த எங்கே ஜம்ப் பண்ணணும்? அடுத்து இங்கேயா? இந்த வாங்கிக்க. இந்த அடுத்த ஜம்பு. நெருப்புலாம் சும்மா பருப்பு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பேன். இல்லை சும்மா அசால்ட்டு. என்ன கை தண்டுறமாப்ப? இந்த அடுத்து வாங்கி தானே உடனே வாங்க. அப்பா கொஞ்சத்தில் தவிச்சேன். பயங்கரமாக அழகாக இருக்கானுங்க அவனுங்க. தவிச்சு போகிறத அவன் லேசு போட்டு தவிச்சு போகிற மாதிரி இருக்க மாட்டாங்களே. போடுற போட்டு தாக்குடா கரப்பாம்பூச்சி. வேறு லெவலில் போயிட்டுருக்காடா. எப்படியும் அசல்ட்டானு கொஞ்சம் தப்பிச்சோன்னு நினைக்கிறேன். கரப்பாம்பூச்சி இங்கே இருந்து ஹெலிகாப்டரோட வெயிட் பண்ணிட்டு இருக்கு கரப்பாம்பூச்சிக்கு. என்னது பெரிய உருண்டையில் ஊட்டி விட்றாங்க. கரப்பாம்பூச்சி பார்த்து போடா. அதெல்லாம் அசால்ட்டாக போயிட்டு இருப்பேன். ஏன்னா ஆமாடே பாண்டாக்கெல்லாம் வந்து விட்டுறாங்க இருந்து. ஏன்னா பாண்டாக்கள் எரிஞ்சிட்டு வருது. நெருப்பாக வருது. நாங்கள் இருந்தேன் நசிக்கிறது தெரிஞ்சு போயிட்டு இருக்கும் பொழுது அது பாட்டுக்கு. அவ்வளோதான் நசிங்க அப்படி சப்பையாரும் நடக்க வேண்டியதான் நம்ம பாட்டுக்கு. கரப்பாம்பூச்சி பார்த்தே போட்டால் வந்துக்கிட்டே இருக்கட்டும். நிறையா பார்த்து மாட்டிக்காததில் உள்ள அங்கே கேப்பு கொடுத்துருக்காங்க. அங்கெல்லாம் போய் நின்று ரெஸ்ட் ரெஸ்ட்டுங்கிறேன். இங்கே பார்த்து பொறுமையாக பார்த்தே போ. ஓகே போயிட்டு இப்போ போகலாம். நீ நானும் ஒன்று ஹெட் பண்ணுறேன். போயிட்டே இருக்கலாம். அவ்வளோதான் வேலையே இருப்போன்ட்டு தான்டா போடா. ஹெல்ப் பண்ணுறேன். ஹெல்ப்பு உள்ள தூக்கி அந்த வைக்கிற வரைக்கும் வேடிக்கை பார்த்து இருந்தியா நீ? என்ன ஜெயிலில் போட்டாங்க. வெளில இருந்து நீ என்ன பண்ணுறா? உள்ள தூக்கி வைக்க சொன்னது நீ தான் இருப்பான் பொழுது. இந்த அங்கே வார்த்தை வர நிற்கிறேன். எத்தனை பேர் எங்கெங்க தாண்டா நிற்கிறீங்க? எத்தனை பேர் தாண்டா சமாளிச்சாலும் வர வேண்டியதாக இருக்கு. இங்கே என்ன அது? இது ஆன் பண்ணணுமா? ஆன் பண்ணிட்டாவா? படித்து எங்கே போகிறது இல்லையே. வர பின்னாடி தத்திக்கிட்டே இருக்கான்.
அந்த ஒரு பாத்திரி அதுக்குலாம் போன போலுக்கு மாணிக்கு பின்னாடி ஓடியா நான் பாட்டு போயிட்டே இருக்கேன் அதில் ஓடி. கர்ப்பம் வச்சு 4 ஸ்டெப் இருக்குது, 4 ஸ்டெப் இல்லாமல் குடச்சி வச்சுருக்காங்க. பார்த்து ஜம்ப் பண்ணி போ, பார்த்து வேகமா. ஜஸ்ட்டில் கொஞ்சத்தில் விழுந்துருப்பாத்தாங்க விழுறேன். ஏதோ தப்பிச்சுக்கிட்டா போ. என்ன விளக்கு என்ன வெடிக்க பார்க்குறா? விளக்கெல்லாம் வேண்டாம், போயிட்டே இருந்தீங்க பாட்டுக்க. கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன். அசால்ட்டு இதெல்லாம் ஏன்னா 4 படி தானே இல்லை, 40 படி இருந்தாலும் அசால்ட்டாக தாண்டுவேன். 4 படிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன கேட்க தான் போகணும், எந்த பக்கம் போனதில்ல, நான் கேட்க தான். ஏன்னா அந்த ரிவர் இருக்கு, இதெல்லாம் எனக்கு கை வந்தால் கடன் சொல்லிவிடாங்கல்ல. அவங்ககிட்ட சொல்லு, யார்கிட்ட போய் சொல்கிறதுண்ணா? அடா கர்ப்பம் வச்சு எவன்கிட்டயாவது போய் சொல்லு போ. ஏன்டா சொல்கிறதா? என்ன கேள்வி கேட்குறான் நம்மள? அப்புறம் எடுத்து ஒன்றே தூக்கி விட்ற வைக்காம இருக்க மாட்டுங்க. எங்கே போகிறது? இங்கே அடைச்சி வச்சிருக்காங்க. இங்கே தான் இருக்கும், இதை போட்டிருக்காங்களே. என்னது பட்டனா? இது என்ன ஊற்றுனது? இது உழுகுறான் பட்டனது. என்னது குடிக்கிறான், எனர்ஜி ட்ரிங்க் பண்ணி குடிச்சிக்கிறான். பரவாயில்ல போடு. இப்போ ஸ்பீடாக இருக்கேன், சரியான ஸ்பீடு ஏறிட்டானுக்கு பாரு. இன்னும் எத்தனை மழை வந்தாலும் அசால்ட்டு இமயமலையே அசால்ட்டாக தாண்டுவாப்பேன். 10 இமயமலை அவசரம் ஒன்றா தாண்டிடுறான். முன்னாடி ஒன்றும் தாண்டி போயிட்டுருக்கான். ஏய் நமக்கு முன்னாடி போயிட்டு இருக்காண்டா. நம்ம புட்டான் கீழே புட்டான்டான். பரவாயில்ல கர்ப்பம் வச்சு, நீ போட்டு கொடுத்த பாதை பல பேருக்கு உதவுதுன்னா சும்மா அப்புறம் தவிக்கட்டும். என்ன விடு பையில பாருங்க. இப்போ அம்மா தான் எல்லாருக்கும் கட்டுன்னு சொல்லி விடு. அதை அவிச்சிட்டு வரைய அதுக்குள்ளே இவனவளோ போய் நம்ம ஹெலிகாப்டர் இதில் போட போகிறாங்க. பார்த்துக்க. கவலைப்படாத, நமக்கு தான் ஹெலிகாப்டரு போய் எடுத்து பறக்க மட்டும் தான் வேலை. அப்புறம் நாளைக்கு பார்த்துப்போம். எவன் உன்னைய போட்டான், எவன் உண்டா வச்சான்னு நாளைக்கு பார்த்துக்கலாம். எல்லாருக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. போ மேலே போயிட்டே இருந்தீங்க பாட்டுக்க, பார்த்துக்கலாம். என்ன வேணுங்க அவர் ஏரியா வச்சுதான் ஏறி போகிற மாதிரி. எங்கே ஹெலிகாப்டர் வந்துட்டா இல்லையா? எவ்வளோ நேரம் நானும் எங்கெங்கே ஏறி போகிறது? இந்த முட்டாமே நமக்கு முன்னாடி வந்துக்கிட்டே இருக்காங்க எங்கேயும். இதில் அமுத்தமாக பட்டோன்னு இங்கே இல்லை, வேறு எங்கே? இங்கே தான் இதை போட்டிருக்கு. முட்டாமே போய் நேற்று காண வரேன். இன்னும் லேடர் கண்டுபிடிக்காமா? அது எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியலையாப்ப. என்ன அந்த ரூம் அதான் இருக்கும், ஸ்டோரேஜ் ரூம் போட்டிருக்கு. இதில் என்ன சொல்கிறேன்? ஒன்றும் காணுமே. இருக்குடா போட்டுறேன். நீ தூக்கிட்டு போனதாண்டா. தூக்கிட்டு போய் நீ எப்படி தவிக்கிறதா இன்னைக்கு வேலை? எவ்வளோ நேரம் தவிக்க விட்றாங்க நீங்க வேற? தீட்டு போட ஒன்று எளியா போடுறான். போட்டு தப்பிடாங்க, தப்பிச்சு போடா. மைண்டு லேடர் போட்டாச்சு பண்ண மேலே என்ன உடச்சிட்டு போகிற மாதிரி இருக்கும். எப்படி இருக்கு மேலே ஏறி பாரு, தெரியும். என்ன இவ்வளோ பொறுமையாக ஏறுறான். ஏறான் அப்படினால ஏறியாது. இங்கே ஒரு ஏணி, 4 பக்கமும் வேறு லேடராக கொடுத்தாங்க ஏறி போகிற மாதிரி. மையை தான் காட்ட மாட்டாங்க கட்டுறது வரைக்கும். அங்கே போகுது இங்கே தவிர எங்கே போகணும்னு சொல்ல மாட்டாங்க கட்டுதில்ல. இது என்ன காற்று தள்ளுதா? இதெல்லாம் நாங்கள்லாம் அவ்வளோதான். பேர் தான் கரப்பாக போச்சு. சும்மா அசால்ட்டாக வந்துக்கிட்டு இருக்கோங்க நாங்கள்லாம். பார்த்துக்க. பார்த்து போடா டேய். பார்த்து தள்ளி விட்டுண்டா அவ்வளோதாண்டா. மறுக்கே சாலை தாண்டா போட்டுறாயிரம் உடனே. அப்புறம் பார்த்துக்கடா. கொஞ்சம் அப்பா கொஞ்சோண்டு தவிச்சுக்கிட்டா. அடுத்து ஏனி தான் உனக்கு. ஏனிலையும் கதை முடிய போகுது இன்றைக்கி. என்ன ஏனில் நேரம் இருப்பானா சைடில் இருப்பானா? என்னடா கர்ப்பம் வச்சு வித்தையெல்லாம் காட்டுறா? இது என்ன பிரமாதம்? இதோட பயங்கரமாயிட்டு நம்மகிட்ட இருக்கு. சும்மா அசால்ட்டாக ஜம்முனும் 50 அடி தவிர்த்தையே இது சும்மானும் 4 குழாயை வச்சுட்டு விட்டுருக்காங்க. இங்கே என்னமா பாரு, எங்கே அந்த பையன் அந்த பாரு, அடுத்த ஜம்ப பாரு. ஆனால் இந்த ஒரு முட்டாவை ஒன்றே நமக்கு முன்னாடி போயிட்டே இருக்கான். உங்களை பார்த்துக்கணும். அவ்வளோதாண்டா கர்ப்பம் வச்சு. நானும் ஒன்று ஏதோ சும்மா லேசானாலும் இடம் போட்டுட்டேன். பரவாயில்ல, பயங்கரமாக நல்லா தான் இருக்கா. அவன் போட போகிறான் தான், உனக்கு முன்னாடி போட போகிறான். போ வேகமாக போ. எனக்கு தெரிஞ்சவன் நம்ம ஹெலிகாப்டர் தூக்குறதாங்க பிளான் போட்டுருக்கான் பாட்டுக்கு. நமக்கு முன்னாடி வேகம் போயிட்டு இருக்கான் பாட்டுக்க. நம்ம ஹெலிகாப்டரில் தூக்கிட்டு இவன் போட போகிறான். அவன்லாம் தூக்க மாட்டான். நீ பார்த்து கீழே விழுந்துடான், பார்த்தே போ. அவன் இதை கையில் எடுத்துறான்டா. கர்ப்பம்பூச்சி இன்னும் அடிக்கிறான்டா. திருப்பி அறாடே கர்ப்பம்பூச்சி. எங்கடா ஓடுற அடிக்கணும்னா? அடப்போட ஏன்டா அவன்கிட்ட எங்கடா சண்டை போட்டு சீக்கிரம் தவிச்சு போனமான்னு அவன்கிட்ட எங்க சண்டை போட சொல்ற? அவன்லாம் சும்மா 2 வெத்து விட்டாலும் பறந்து விடுவான். அந்த பார்த்துக்க. என்ன கர்ப்பம்பூச்சி நீங்கள் எடுத்துட்டா பறந்து விடுவானாம? சரி சொல்லு என்கிட்ட தானே சொல்கிறா. என்ன வேணாலும் சொல்லலாம், சொல்லு. நம்ம தவிக்கிறதுனால சண்டை போட வந்தவங்க தவிக்கிறதா நம்ம தவிக்க வந்த அவளை வந்து பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேவா? நீ என்னமோ வந்துட்டு பயந்துக்கிட்டு சண்டை போடாமல் வந்துட்டே நடிச்சுட்டா கர்ப்பம்பூச்சி. அதானே பார்த்தேன். கர்ப்பம்பூச்சி அது சும்மா கொக்கோன்னாகுது. கர்ப்பம்பூச்சி கடிச்சே தின்னுடுவான். என்ன கர்ப்பம்பூச்சி? என்ன நீ என்ன பெருமை பேசுறதா கலாய்க்கிற மாதிரி இருக்க? நீ என்னமோ போட்டுக்கிற. நீ போடு என்ன பண்ணுறது? காய்ஸ், நம்ம கர்ப்பம்பூச்சி ஜெயிலேருந்து தப்பிக்கிற கேப்பில் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம். நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுவிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் போட்டு விட்ருங்க. அப்போ தான் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் நல்லதாக இருக்கும், நமக்கும் நல்லதாக இருக்கும். நம்ம சேனல் அப்போ தான் வளர்ச்சி பாதை நோக்கி பயணிக்கும்.
ஆமாம் மக்களே, நம்ம பைப்பில் சொல்கிற மாதிரி பண்ணிடுங்க மக்களே. ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு விட்ருங்க. பார்த்தீங்க அப்புறம் நாங்கள் ரொம்ப வருத்தப்படுவாங்க. பார்த்தீங்க அப்புறம் போடலன்னா இவங்க வேற என்னமோ 52 இடத்துல போய் திறக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு 2 இடத்துல வச்சுருக்காங்களே. எத்தனை இடம் எங்கெங்கே தான் போக வேண்டியதாக இருக்குது. ஆமாண்டா கரப்பாம்பூச்சி, அப்புறம் ஜெயிலேருந்து தப்பிச்சு போகிறேன்னா ஈஸியாக தப்பிச்சு போயிடலாமா? கஷ்டப்பட்டு தான் தப்பிச்சு போகிற மாதிரி இருக்கும். அப்புறம் எடுத்தோன்னு தவிக்கிற மாதிரி கொடுத்துறாங்களா உனக்கு? அதுவும் சரிதான். நானும் என்ன பல வீரவாசம்லாம் பேசிவிட்டு தப்பிச்சிடும் அப்படி இப்படின்னு. இவனுக்கு என்ன அங்கேயும் இங்கேயும் சுத்தம்ல விட்றாங்களே தவிர தவிக்கிறது தானே வைய காமிக்க மாட்டாங்களே கடைசி வரைக்கும். நானும் எவ்வளோ நேரம் தான் போராடுறது இங்கே தவிக்கிறதுக்கு. போ கரப்பாம்பூச்சி, வேடிக்கை பார்த்தது போதும். என்ன வேடிக்கை கேட்குது உனக்கு? என்ன பார்த்தாவது நின்றுக்கிட்டு தாண்டி குதிச்சு போ. இன்னும் என்னென்ன பண்ண காத்திருக்காங்கன்னு தெரியல. எங்கெங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. அங்கே ஒரு பாக்ஸ், இங்கே ஒரு பாக்ஸ், அங்கே போகிற மாதிரி இருக்குது, இங்கே போகிற மாதிரி இருக்குது. எத்தனை இடத்துல தான் தாண்டி குதிக்கிறது நானும். பரவாயில்ல போ, பார்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அடித்து நவத்திட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான் போ. அவ்வளோதான் அடுத்தடுத்து வந்தாச்சு. எங்கே என்ன கொடுத்துருக்காங்க என்ன காற்று அடிச்சுக்கிட்டு இருக்கு. எப்பா காற்று தள்ளுதான். எப்பா இது ஜம்பண்ணம்மா அதெல்லாம் அசால்ட்டாக வேலை. நமக்கு அசால்ட்டான வேலை தான். ஆய் வேற குளத்தை பேசும்போது அப்படிதான் இருக்கும். ஒன்றும் கண்டுக்கூடாது. இப்போ ஜஸ்ட்டில் அவன் யார் சும்மா எப்படி 3 வாக்கு இப்படி வேறு லெவலில் இருந்துச்சா? சைடில் 3 வாக்கும் போடுவோம் நாங்கள். 3 வாக்கெலாம் இருக்கட்டும். கோழிக்கு பிடிச்சாங்கன்னா 3 வாக்கம் இருக்க முடியாது, 1 வாக்கம் இருக்க முடியாது. பார்த்து போ. போலீஸா? நம்மளையா? யாருன்னு தெரியுமா இல்லையா? போலீஸ் பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்களாம் அசால்ட்டு ஆறுமுகம். சும்மா அசால்ட்டாக பண்ணுவாங்க எல்லாத்தையும். பார்த்துக்க. அப்படிங்களா? அப்புறம் யார் கொண்டு உங்கள்ட்ட உள்ற வச்சது? யார்? வேறு யாரும் இருப்பாங்களா? போலீஸாக இருக்காத உள்ற வச்சதப்ப? இருக்கட்டும் விடு அப்படி பேச மாட்டாப்ப. நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். என்ன ஒருத்தர் பெரிய தட்டை தூக்கிட்டு வர்றான், சோறு கொடுக்க வர்றான் நமக்கு. அட பாவி, சோறு கொடுக்கல ஒன்று கொடுக்கல, நம்ம போடுறதாண்டா வர்றான் அவனும். அவனுக்கு எப்படி போடுறது? நம்ம தண்ணிக்கு போடுறதான்னு தெரியும். அவன் இந்த உள்டாக்க காமிச்சிருக்காங்க. இது மாதிரி என்னது விட்டஞ்சு அடிக்கிறான். என்னது பச்சை வெள்ளமாக இருக்கு? என்னது ஃபுட் சூக்காவா என்னன்னு தெரியல. இது என்னது? கண்ணு நினைக்கின்றது சூழ்நிலை. அவனை இந்த போர் போய் சுட்டு தள்ளி போடுறான். இந்த வாங்கி தொப்பையிலே குடி சுடுறான் போது. பெரிய விட்டஞ்சு அடிக்கிறான் அவன். ஜம்பண்றாவோ சுட்டு கொண்டுடுறான். இல்லைன்னா அவ்வளோதாண்டா மறுபடியும் பிடிச்சிட்டு உள்ள போட்டுருவான். அவன் தவிக்க முடியாது, ஒன்றும் முடியாது. நான் நினைச்சாலும் உள்ள எடுக்க முடியாது. பார்த்துக்கு அவன்கிட்ட சைடில் வந்து ஒன்று தடிக்கிறான் ஒருத்தவங்க. ஆனா பைத்தியங்கிறப்ப எவன்டாவன் எங்கேருந்து வரும்? எனக்கு என்ன வருவான் போலுக்கு. எவனை வந்து அடிச்சுட்டு விட்டான் போல. இந்த வாரண்ட உனக்கு வந்து வெட்டு வைக்கிறேன்டா இன்னைக்கு. முட்டா பை எவனுக்கு இந்த திருவிச்சு ஓரியா? அந்த வாரம் எது கையில் தான் வச்சிருக்கான்டா அவன் முறையா? அதை வச்சு தான் நம்மளை போட்டு தள்ளிட்டான். என்னைக்கு தான் போலீஸ் சொல்லணும் கொண்டு போ. ஏன்னா ஒன்றும் இல்லை, இதுவா நம்ம போவோம். எவனே தெரியல காசு, எவனும் தட்டிக்கிறான். முட்டாமையில் தப்பிச்சு போங்கடான்னு பார்த்தா நம்மளை வந்து போடுறாங்க பைத்தியார பயிலும். பாதை காட்டதை நம்ம கரப்பம்பி தான் அவங்களுக்கு. அது இல்லாமல் நம்மளே வந்து போட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ஆமாண்டா சொல்லி வை. ஏதோ நல்ல மூடில் இருக்கு, அதனால போயிட்டு இருக்கான் பாட்டுக்க. அப்புறம் ஏதோ ஆனை போட்டு தள்ளிட பார்த்துக்கணும். அப்புறம் அடுத்த கேஸில் விட்ட போகிற மாதிரி இருக்கும். அடுத்து கொலை கேஸ் தான் பார்த்துக்க. ஆமாம், கேட்க மறந்துட்டேன். என்ன பண்ணான்னு ஒன்று உள்ள தூக்கி வச்சாங்க. கொலை கேஸ் வந்த பிறகு ஞாபகம் வருது. எதனால ஒன்று தூக்கி உள்ள வச்சாங்க ஜெயிலுக்குள்ளே? ஏன்டா கரப்பாம்பூச்சி? அது ஒன்றும் இல்லை, பக்கத்து நாயோட விளாண்டுக்கிட்டு இருந்தேன். நாய் என்னை கடிச்சு விட்டு, அதான் எனக்கு கடுப்பாயிட்டு. திருப்பி நான் நாயை கடிச்சு விட்டேன். அதான் தூக்கி அந்த உள்ள வச்சுட்டாங்க போலுக்கு. நாயை கடிச்சா என்னடா ஒன்று தூக்காந்து உள்ள வச்சாங்க? அடா பாவி, நானும் எதை பெருமையாக செஞ்சுட்டு வந்திருப்பான்னு பார்த்தேன். நாயை கடிச்சு தான் உள்ள வந்தியா? வெளில சொல்லாத. ஒரு கம்பல் ரிக்வெஸ்ட், இதை மட்டும் யாருன்னு சொல்லாமல் இருந்தால் போதும். எனக்கு உனக்கு நான் என்னன்னாலும் பண்ணி தரேன். ஓகே பயப்படாத கரப்பாம்பூச்சி, நான் யாருன்னு சொல்லலை. பயப்படாத. அது போகுது எனக்கு. வெளில போனோம்னா அலப்பறைய பாரு. வண்டி விளையாட தான் வேணும். நானும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன். அலப்பறை தாங்காது. அது ஜெயிலேருந்து தப்பிக்க வர போகிறேன். அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. பார்த்துக்க. ஓகே நான் வழியில் குறுக்க வரல, நீ என்னாலும் பண்ணிங்க. ஏன் தப்பிக்கிறதான வழியை பார்ப்போம் முதல்ல. ஏன் அங்கே போய் எட்டி பார்த்துட்டு இப்படியா இருந்தீங்க அக்கா? அங்கேருந்து பாதை இருக்குமான்னு பார்த்தா தப்பிச்சு போகிறதுக்கு. இங்கே என்ன 3 பழக அடிக்க வச்சுருக்காங்க. என்ன பண்ணது எடுத்து என்ன பண்ணது இல்லை. எங்கே பட்டனு வந்துடுற எது எடுக்கிறதா இல்லை. எடுப்போம் வருதானே. வந்துட்டா. ஓ இந்த தெரியுது வர அதுதான் இப்படி போகணும் போலுக்கு. அவ்வளோதான், நாங்களே கை வந்த கலை எங்களுக்கு. இதெல்லாம் என்ன, இதெல்லாம் ஒரு இதா? அதால்ட்ட போட்டு போயிட்டே இருப்பாங்க. கை வந்த கலையா? சரி போட்டு சட்டை போட்டுன்னு பாரு, வேலையை பாரு. அது மறுபடியும் இன்னொன்று எடுத்துகிறோம் நம்மளுக்கு. அந்த பக்கம் வருது. எங்கே தலை குப்புற போய் ஏறுது. என்ன ஏற தெரியுமா? என்ன மேலே எங்கே புறம்பக்கம் ஏறின்னு இருக்கிற பின்பக்கம் ஏனியில் ஏறத்தோன்னா? ஏன்டா கரப்பாம்பூச்சி, கண்ணுன்னு தெரியுதானடா உனக்கு?
அண்ணெல்லாம் நல்லா தெரியுது. என்ன பண்ணுறது அந்த பக்கம் ஏற்றாது. என்ன பண்ண சொல்கிறாப்ப ஏதோ அப்படி எப்படி நடக்குதான் தெரியும். ஒரு 2 வாட்டி அடுத்த தூக்கிட்டு போவோம். எங்கே எடுத்துட்டான்? எடுத்துட்டான். எடுத்துட்டியா? போ 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 போய் போடு. என்ன இதில் தான் எதில் தாண்டா ஏறி போனோம். ஏறி போடா, அங்கங்கே சுற்றாதரா. அவ்வளோதாண்டா, போடா. ஆரம்பிக்கும் போதே பில்டப்லாம் கொடுத்தேன். இப்போ என்ன கடை தடுமாறான் கிடந்தான் அங்கேயும் இங்கேயும். என்ன கர்ப்பம் என்னாச்சு? ஒன்றும் இல்லை. என்னாச்சு இப்போ? அசால்ட்டாக போயிட்டு இருக்கீங்களா? அப்புறம் என்ன பாரு எப்படி எடுத்து போட்டு வந்திருக்கானு. நீ போய் அதே மாதிரி என்னடா திறந்து என்னடா அவன் பாவி எவனோ ரோபோட்டை கொண்டா நிப்பாட்டு விட்டாங்க. வாங்கி இவன்ட்டு எப்படி தப்பிச்சு போகிறது இல்லையா? அவன் சுட்டு தள்ளணும். என்ன வாழைப்படமும் அதுவும் போகுது. என்னமோ விட்டா உள்ளேட்டு போகணுன்னு பார்த்தா என்னது? கர்ப்பம் பூச்சி இவனை போட்டு தள்ளணும்டா. துப்பாக்கி எடுத்துக்கடா. இவனை போட்டு தள்ளா தாண்டா எடுத்து போகலாம். சுட்டு வேறு தள்ளுறான். நீ போட்டு எடுக்க போகிறான். போ அதுதான் அந்த கையில் சுட்டா குறைந்து வருது இருக்கும். எங்கே மேலே இல்லை, கையில் கீழே இறக்கி. கையில் சொல்கிறேன். எங்கடா சொல்கிறான் நீ வேற. இப்போ பாரு அண்ணன் யாரு காட்டுறா. இந்தா பாரு, இந்த வாங்கிக்க எப்படி ஒரு கை வாங்கி இந்த அடுத்த கை வாங்கிக்க. ஒரு கொஞ்சம் தான் வந்துட்டேன். மக்கள் வந்து இது ஓட வேண்டிய நேரம். ஓடி தவிர்த்துக்கடா. போடுவான் பாருங்க. போதும் ஓடுனது திரும்பி சுட்டு போட்டு எடுத்துறேன். போடு அப்படிதான் போட அவனுக்கு. கண்ணை எடுத்தாங்கன்னா அவ்வளோதான். புல்லட்டு தலைமுறையே வந்துகிட்டே இருக்கும். அந்த பாட்டுங்க எடுத்துக்க காசுலாம் எடுத்துக்க. எங்கேயாவது அப்புறம் காசு உள்ளே கொடுக்குற மாதிரி வச்சுருப்பாங்க. அப்புறம் காசு இருக்காது அப்புறம். போதும் போ அந்த ஒன்று தான் எடுத்துகிட்டு போ. எப்போ கார் நிற்குதுடா. அவ்வளோதான்டா, நீ தப்பிச்சிடலான்டா. வேண்டாம் கர்ப்பாம்பூச்சி. என்ன இது ஹெலிகாப்டர் கொண்டாந்து பாட்டுருக்கா? அந்த பாட்டுருக்கா? ஒரு கார் கொண்டாந்து பாடிச்சிருக்க. அதான் போட. ஏன்டா நீ வர? கார் தான் தப்பிக்கிற மண்ணிக்கு. இது கர்ப்பாம்பூச்சி அவசரலாம் படம்னா இருக்குது. ஹெலிகாப்டர் இருக்குது. ஹெலிகாப்டர் இருக்கிறத நம்ம கார் எடுத்துகிட்டு போகணும். பார்த்துக்க. சும்மாலாம் இல்லை. ஹெலிகாப்டர்லாம் நிப்பாட்டினா கன்மேரும் தின்னடும். ஹெலிகாப்டர்லாம் என்ன மரியாதை இங்கே தப்பிச்சதுக்கு? என்னது வண்டி எங்கே ஓரத்தில் போய் நிற்கிது? மண்ணில் போயிட்டு ரோடு இத்தோடு ஓடிச்சுருக்காங்க. வேசல் தெரியுமா இல்லையா? என்னது முடிச்சு விட்டாங்க இதில். பார்க்கல இதுதான் ஒன்று கடவுளுக்கு ஆக்கியிருப்பாங்க கார் கொண்டாடி. நல்ல வேலை. ஏதோ கர்ப்பாம்பூச்சி ஒரு நல்ல டிரைவராக இருந்தாலும் தப்பிச்சது கட்டி. ரேசரா? சரி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க உங்களுக்கு. சரி ஏன் சொல்ல மாட்டாங்க. சரி போ உள்ளப்போ அம்பூரி போட்டிருக்கு பாரு. இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு. ஹெலிகாப்டருக்கு அடுத்து வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் நெருங்காச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் போகணும். ஹெலிகாப்டரில் பறக்க வேண்டிய நேரம் வந்துட்டு கர்ப்பாம்பூச்சி. தூக்கிட்டு போ. டின்னர் தூக்கிட்டு போ. வேணுங்க வர டின்னர் தூக்கு அதை தூக்கணும். இதெல்லாம் தூக்க வைக்கிறாங்களே. இங்கே தான் கொண்டு போகணுமா? இதை கொண்டாந்து போட்டுட்டு மேலே ஏறி போகணும் போட்டுக்கடா. ஜம்மனி போட்டாச்சு. இந்த இதெல்லாம் எங்களுக்கு கை வந்த கடை சண்டை ஜம்மனி போயிட்டு இருப்பாங்க. ஜம்மன்ற வேலையெல்லாம் சும்மா சாதாரண அந்த கர்ப்பாம்பூச்சிக்கு. பறந்து போயிட்டே இருப்பான். கட்டின்னு போயிட்டே இருப்பான் கர்ப்பாம்பூச்சி. பார்த்துக்க. இல்லை கர்ப்பாம்பூச்சி பக்கத்தில் நெருங்கி வந்தாச்சுன்னா கொஞ்சம் தூரம் தான்டா. பார்த்து சூதானமாக பார்த்து போ. கீழே உள்ள விழுந்துடாத. விழுந்தாமல் மறுபடியும் சட்னி ஆகிடுவாங்க. அப்புறம் உன்னை பார்த்துக்க. என்ன பேசுற நீ? நம்மளுக்கு தெரியாத உனக்கு? சும்மா அசால்ட்டா பறந்தே போவாங்க. சும்மா கட்டி போவானு சொல்லிட்டு வானே. அதுக்குள்ளே உளுந்துராது இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? அப்புறம் பாரு. இப்போ பாரு வந்தாச்சா? எங்கே வந்தாச்சுடா? பார்த்தியா கர்ப்பாம்பூச்சியாரு நிரூபிச்சிருந்தா இல்லையா? என்ன வந்தாச்சுன்னு பார்த்த மாதிரி ஏனியை கொடுத்து வச்சிருக்காங்க. அவ்வளோதானே கர்ப்பாம்பூச்சி. ஏறினா வந்துட்டுறான். கண்டுபிடிச்சிட்டாங்க கர்ப்பாம்பூச்சி ஹெலிகாப்டரை போட்டு தாக்கு. நாங்களாம் யாருன்னு தெரியுமா இல்லையா? ஹெலிகாப்டர் கண்டுபிடிக்க சொன்னாலே அவன்கிட்ட. ஹெலிகாப்டரில் பறக்க வேண்டியதான். இப்போ பார்த்துக்க. ஹெலிகாப்டர் நான் ஓட்டி பார்த்தது இல்லை. பாரு ஹெலிகாப்டர் எப்படி ஓட்டுறான்னு பார்த்துக்க. ஹெலிகாப்டர் ஓட்டுறாங்கன்னா ஒன்றத்துக்கு காணும் முன்னாடி எதுவும் வேறு ஒன்றாவது ஓடுறான்னா ஹெலிகாப்டரு. ஓகே காய்ஸ், இந்த ஜெயிலேருந்து எப்படி எஸ்கேப் ஆயாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்கலாம். பாய் காய்ஸ்.